ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே குட் மார்னிங். ஷின்சானில் காமெடி இருக்கும். ஷின்சான் கூட புரி புரி செய்மான் இருந்தால் எப்படி இருக்கும்? வேறு லெவல் காமெடியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ அப்படியாப்பட்ட ஒரு வீடியோ தான். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு டாப் டேக்கர். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம தலைவனை காட்டுறாங்க. அவனும் வயிறு ரொம்ப பசிக்குது, சீக்கிரமாக போய் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ஹோட்டலில் தேடிட்டு இருப்பான். இப்போ அப்படி ஒரு ஹோட்டலை காட்டுறாங்க. அந்த ஹோட்டலில் 2 பேர் தகராறு பண்ணிகிட்டு இருப்பாங்க. என்னங்க சிப்பி நூடுல்ஸ் கேட்டால் சப்பல் நூடுல்ஸ் கொடுத்துருக்கீங்க, கல் தோசை கேட்டால் கல்லை போட்டு கொடுத்துருக்கீங்க, இங்கே என்ன தான் நடக்குது, உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்ல உடனே அந்த ஹோட்டல் ஓனர்ஸும் என்னை மன்னிச்சிடுங்க, எப்படி இது நடந்ததுன்னு சொல்லிட்டு எங்களுக்கே தெரியலன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க, உடனே அவனுங்களும் மன்னிக்கலாம் முடியாதுன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்க. இப்போ நம்ம தலைமை உள்ள வந்துட்டு இங்கே என்ன நடக்குது, எனக்கு சாப்பாடு கொடுங்கன்னுமா. உடனே அந்த 2 பேரும் அட பொடி பயலே, நாங்கள் கத்திட்டு இருக்க உன் காதுக்கு கேட்கலையாடான்வாங்க. உடனே நம்ம தலைவனும் கேட்டதுனால தானே உள்ளே வந்தோன்னு சொல்லிட்டு நேராக அந்த அக்கா கிட்ட போயிட்டு, அக்கா நீங்கள் இருக்கீங்க சோக்கா, எனக்கு ஒரு நெய் தோசை போட்டு கொடுக்க முடியுமான்னு கேட்க, உடனே அந்த 2 பேரும் அட இருடா, எங்கள் பிரச்சனையே இன்னும் முடியல, நீங்கள் எங்களுக்கு ஒழுங்காக சாப்பாடு போடாததுனால 100 எண்ணெய் நஷ்டீடாக கொடுங்கன்னு கேட்க, உடனே அந்த 2 பேரும் ஐயோ சாமி, எங்ககிட்ட காசு இல்லாததுனால தான் இப்படி ஒரு ஹோட்டலில் நடத்திட்டு இருக்கோம், எங்ககிட்ட 100 எண்ணெய் கேட்டால் எப்படின்னு கேட்க, உடனே அந்த 2 பேரும் அப்போ நீ காசு எங்ககிட்ட கொடுக்குற வரைக்கும் உன்னோட ஒய்ஃப் எங்கே கஸ்டடின்னு சொல்லிட்டு அந்த அக்காவை கையை பிடிச்சி இழுத்துட்டு போவாங்க. இதை பார்த்த நம்ம தலைவனும் நில்லுங்கடான்னு சொல்லிட்டு அப்படியே கத்தி அவங்க முன்னாடி நீட்ட, அவனுங்க அதை விட பெரிய கத்தி வச்சுருப்பானுங்க. நம்ம தலைவன் கத்தி மேலே அடிக்க அதை அப்படியே சீலிங்கில் போய் சொருகிக்கும். அடுத்து அந்த அக்காவையுமே இழுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. உடனே நம்ம தலைவனும் வெளியே போயிட்டு என் பவர் தெரியாமல் மோதுறீங்க, இப்போ பாருங்கடான்னு சொல்லிட்டு டக்குனு பின்னால் இருக்கிற கிளிகளை படுத்து 2 ஆட்டை ஆட்டுவான். அங்கே என் தலைவன் புரி புரி செய்மான் வந்துடுவான். ஆனால் தப்பான டைமில் வந்துட்டான் போல். ஆகி போயிட்டுருப்பான். பக்கத்தில் டாய்லெட் பேப்பர் இருக்கும், கையில் ஃபோன் இருக்கும், கேஷுவலாக ஃபோன் நோண்டிட்டு இருப்பார். இப்போ சுற்றி முற்றி பார்த்துட்டு டக்குன்னு பேண்ட்டை போட்டுக்கிட்டு மானம் போச்சு மரியாதை போச்சு, எங்கெல்லாம் நீதி தவறுதோ அங்கெல்லாம் நான் வருவேன்ட்டு டைலாக்லாம் பேசுவானா. உடனே நம்ம தலைவனும் நீ வாய்க்கிலேயே பேசினதெல்லாம் போதும், அந்த அக்காவை காப்பாற்றுன்னு சொல்ல புரி புரி செய்மான் ஒரு அடிதான் எடுத்து வைப்பான். இப்போ எனிமிஸை கத்தி எடுத்து அவன் கழுத்துக்கு வைக்க, உடனே புரி புரி செய்மானும் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு தைரியம் இருந்தா என் தலையோட தலையிடுங்கன்னு சொல்லிட்டு ஷின்சானை கோத்து விட்டுட்டு இவன் பின்னாடி போயிடுவான். உடனே அந்த அக்காவும் அட பண்ணி பயலே, காப்பாற்றுவேன்ட்டு உன்னை கூப்பிட்டா கோத்து விட்டுட்டா போகிறேன்னு கேட்க, புரி புரி செய்மானும் யாரை பார்த்து என்ன சொல்லிட்டீங்க, இப்போ பாருங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு கத்தி எடுப்பானா. எனிமீஸ் பார்ப்பாங்களா, புரி புரி செய்மானும் நீங்களும் பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த கத்தியவே நக்கி நக்கி சாப்பிடுவான். ஷின்சானை வேற நக்கி நக்கி சாப்பிடுவான். பார்த்தா சாக்லேட்டு. உடனே அந்த வில்லனுங்களும் சா, இதுங்க ஒரு முட்டா பசங்களாக இருக்குது, வாமச்சி நம்ம போகலான்னு சொல்லிட்டு அந்த அக்கா இழுத்துட்டு போக ஆரம்பிப்பாங்க. அந்த அக்காவும் என்னங்க என்னை காப்பாற்றுங்கன்னு கத்த, அந்த அக்காவோட ஹஸ்பண்டும் அப்படியே மறைஞ்சு மறைஞ்சு பார்ப்பாரு. இதை பார்த்த புரி புரி செய்மானும் ஷின்சான் அவன் யாருன்னு கேட்க, ஷின்சானும் அவர் தான்ப்பா இந்த ஹோட்டலோட குக்குன்னு சொல்ல, புரி புரி செய்வானும் அப்போ எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட்டு சாயங்காலமாக வரேன்னு சொல்லிட்டு நேரம் அந்த ஹோட்டலுக்குள்ளே போயிடுவான். இப்போ அந்த எனிமீஸும் அந்த அக்காவை இழுத்துட்டு போவாங்க. நம்ம தலைவனும் பின்னாடியே ஓடி போயிட்டு அவனுங்க காலை பிடிச்சிக்கிட்டு அந்த அக்காவை விடுங்கடான்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான். இப்போ இந்த டைமில் புரி புரி செய்வானுக்கு சித்தப்பா மாதிரி ஒருத்தன் வருவான். பார்க்கவே மொட்டைலாம் அடிச்சுக்கிட்டு ஒரு மார்க்கமாக இருப்பான். அவனுக்கு ஒரு 3-4 அடியாட்கள் வேற. இப்போ அந்த அக்காவை பார்த்து எங்கம்மா தப்பிச்சு போகிற, எனக்கு சேர வேண்டிய 500 எண்ணெய் கொடுத்துட்டு போன்னு சொல்ல, உடனே அந்த அக்காவை பிடிச்சிட்டு இருக்க 2 பேரும் தலை, இந்த பொண்ணு உனக்கு வேறு காசு கொடுக்கணுமா, எங்களுக்கும் கொடுக்கணும்னு சொல்ல, உடனே ஷின்சானும் என்னடா ஆளாளுக்கு அந்த அக்காவை பிடிச்சி காசு கேட்குறீங்க, யாரா நீங்களான்னு கேட்பான். இப்போ புரி புரி செய்மானும் சாப்பிட்லான்ட்டு உள்ளே போனால ஸோ அவர் பண்ணி கொடுத்த நூடுல்ஸை பார்த்துட்டு என்னடா நூடுல்ஸ் இது, சூப்பு கொதிக்கலை, கறி இல்லை, நூடுல்ஸு இது இல்லை, என்ன ஏமாத்துறீங்களான்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பானா. இவன் கத்துறத கேட்ட அந்த குரூப்பும் என்னடா பண்ணி பையன் ரொம்ப கத்துறான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து எட்டி பார்ப்பாங்க. இப்போ புரி புரி செய்மானும் டே மொட்டை இங்கே என்னடா வந்து எட்டி பார்க்குறேன்னு கேட்க, உடனே ஷின்சானும் தம்பி அவங்க நம்மளை பிடிச்சி வச்சுருக்காங்க, கொஞ்சம் பார்த்து பேசுப்பான்னு சொல்ல, இப்போ அந்த அக்காவோட ஹஸ்பண்டும் பெருசாக ஒன்றும் இல்லைப்பா, அவங்களுக்கு நான் ஒரு 500 எண்ணெய் கொடுக்கணும், அதுக்காக தான் பிரச்சனை பண்ணலான்ட்டு வந்திருக்காங்கன்னு சொல்ல, இப்போ புரி புரி செய்யணும் அந்த அக்காவோட ஹஸ்பண்டு கிட்ட நீ எனக்கு ஒரு 100 எண்ணெய் மட்டும் கொடு, அந்த மொட்டையை அடித்து அந்த மொட்டை மண்டையிலே சந்தனத்தை தடவி அந்த மொட்டையை எங்கேருந்து விரட்டுறேன், அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல, இப்போ அந்த மொட்டையும் அடே பண்ணியை வச்சு நீ என்கிட்ட பிரச்சனை பண்ணுறியா, உன்னை சும்மா விட மாட்டேன் பாய்ஸ், இவன் கடையை அடித்து உடைங்கன்னு சொல்ல, இவனுங்களும் வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு கடையை உடைக்க ஆரம்பிப்பாங்க. அதுலேயும் ஒரு குண்டாக இருப்பான், அவன் அடிக்கிற அடியிலலாம் கடை சும்மா டமால் டமால்னு ஆட ஆரம்பிக்கும். இப்போ அந்த அக்காவோட ஹஸ்பண்டும் ப்ளீஸ் உங்கள் காசை நான் கொடுத்துறேன், கடையை மட்டும் எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருப்பாரு. இப்போ புரி புரி செய்வானும் ஒரு 100 எண்ணெய் மட்டும் எடுத்து வைங்க, அந்த மொட்டை கதையை நான் முடிக்கிறேன்னு சொல்லிட்டு நேராக ஒரு டேபிள் மேலே ஏறிட்டு கையை 2 மாட்டுவான். சும்மா ரசிங்கன் மாதிரி ஏதோ ஒரு பவர் வரும், பார்க்கவே பயங்கரமாக இருக்கும். எல்லாருமே ஜர்க்காயிடுவாங்க. அதுலேயுமே அந்த குண்டை 4 ஸ்டெப்பு பின்னாடி போவான் பாருங்கள், கடையை சும்மா டமால் டமால்னு அதிர ஆரம்பிக்கும். புரி புரி செய்மான் நல்லா தான் ஆரம்பித்தான், பட் ஃபினிஷிங் சரியில்லையப்பா.
அது பவரே கிடையாது, டார்ச் லைட்டை வெளிச்சம். அதை பார்த்து தான் இவனுங்க ஏமாந்து போயிட்டானுங்க. இப்போ புரி புரி செய்மானும் கண்ட்ரோல் இல்லாமல் அப்படி சுற்றி சுற்றி பக்கத்தில் சூப்பு கொதிச்சுட்டு இருக்கும், அந்த சூப் குண்டாலே போய் விழுவான். இப்போ வில்லன் குரூப்பும் பண்ணி பையன் செத்தாண்டா, வாங்கடா போய் கடையை உடைக்கலான்னு சொல்லிட்டு அந்த குண்டை ஒரு அடி எடுத்து வைப்பான். ஸ்டார்டிங்கில் ஷின்சானோட கத்தி ஒன்று மேலே சொருகுச்சு பார்த்தீங்களா, அது அப்படியே கீழே விடும். அதை பார்த்து பயந்து அந்த குண்டை 2 அடி பின்னாடி போவான். அப்போ பின்னாடி மற்றவங்களா இருப்பாங்களா, ஸோ அவங்க மேலேயே அவ்வளோதான். குண்டை விழுந்ததில் எல்லாருமே சட்னி ஆகிடுவாங்க. அவனுங்க மயக்கம் தெளியறதுக்குள்ள அவனுங்கள கையும் களமாக போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிடும். அடுத்து புரி புரி சேமன் விழுந்தாலும் சூப்பு, அந்த சூப் அந்த அக்காவோட ஹஸ்பண்ட் குடிச்சு பார்த்துட்டு அச்சா பௌத் அச்சா எங்கே குடிச்சு பாருங்கன்னு சொல்ல ஷின்சானும் அந்த அக்காவும் குடிச்சு பார்த்துட்டு சூப்பராக இருக்கேன்னுவாங்க. புரி புரி சேமானும் நல்லா இருக்கா, அப்போ 100 எண்ணு கொடுங்கன்னுமா, மண்டேலே அடிப்பேன்னு சொல்ல புரி புரி சேமன் தேங்க்யூன்னு சொல்லிட்டாங்கிறது கிளம்பிடுவான். இப்போ புரி புரி சேமன் விழுந்த சூப்னால அந்த கடையே பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிட்டு ஏகப்பட்ட பேர் வர ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க கஷ்டமும் ஒரு முடிவுக்கு வந்துடும். ஸோ இந்த வீடியோவும் முடிவுக்கு வந்துருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். நம்ம இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, டாடா, பாய்.